ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை, ஃபுல்லாமே எண்ணெயில் வேக போகுது. ஸோ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி, நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகா பொடி மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காய பவுடரோட ஸ்மெல்லும் பூண்டோட ஸ்மெல்லும் உருளைக்கிழங்கு ஃப்ரையில் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.